ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்எட் கேம் டைம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆலத்தங்கரை டீமுக்கும் யோனோபோயா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு டீமுக்கும் தாங்க மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். ஆவல்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். யோனோபோயா யூனிவர்சிட்டி பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா லைனை கிராஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு .2 யூபி யூனிவர்சிட்டி. நம்ம கார்த்திக் ஆடுறாரு, நம்பர் 11 ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஆமாங்க, ஒரு போனஸ் போட்டிருக்காரு கார்த்திக், அருமையான ஒரு போனஸ். நம்பர் 4 யூபி யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பேக் டச் நிகழ்த்தியிருக்காருங்க, பேக் கிக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 18 அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா டச் வாங்கியிருக்காரு இந்த இடத்துல. மேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்க்கலாம். கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி கொடுக்குற விஷயமா ரெண்டாவது ரைடு போய் பார்த்திங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கிட்டார். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் மாட்டிக்கிட்டார். தேர்ட் ரைடால் வந்திருக்காரு நம்பர் 4 யூபி யூனிவர்சிட்டியிலேருந்து. பார்க்கலாம் இந்த ரைடரை வந்து பிடிப்பாங்களா அப்படின்ட்டு டேக்கிள் நிகழ்த்திருக்காரு மாரிமுத்து. அடித்து விட்டுருக்காங்க இந்த இடத்துல. ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஆலத்தங்கரை 1 யூபி யூனிவர்சிட்டி 3. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். மேட்ச்சு வர தான் தெரியும் எப்படி போகுது அப்படின்றத. தமிழ்மணி நம்பர் 2 தமிழ்மணி ரைடாக வந்திருக்காரு இந்த இடத்துல. பார்க்கலாம் நம்ம ஆலத்தங்கரை டீமுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரா. நம்பர் 2 தமிழ்மணி அருமையான ஒரு ரைட் அஃபென்ஸ், அருமையாக கழிச்சு ஆடுறாரு இந்த இடத்துல. கபடி 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 அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா தமிழ்மணி? இதோ டேக்கிள் பண்ணப்பட்டார் தமிழ்மணி. அப்படியே கையை போட்டிருந்தாருன்னா கொத்தா 4 பாயிண்ட் நம்ம கையில். ஆனால் டேக்கிள் ஆகியிருக்காரு அந்த இடத்துல தமிழ்மணி. யூபி யூனிவர்சிட்டி கோஸ் டு 1 பாயிண்ட். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆலத்தங்கரை 1 யூபி யூனிவர்சிட்டி 5. என்னங்க நடக்குது இந்த மேட்ச்சில்? ஒரு பாயிண்ட் கூட ஆலத்தங்கரைக்கு வந்த மாதிரியே தெரில. இப்போவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கான்ட்ரா தொட்டுட்டு போயிருக்காரு. யூபி யூனிவர்சிட்டி பிளேயர் டச் வாங்கியிருக்காங்க நம்பர் 14 அஸ்வின் ஆலத்தங்கரை டீம்லேருந்து. இவர் ஸ்கோர் பண்ணுவாரா? லோன்லேருந்து ஆலத்தங்கரை மீட் எடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். அருமையான ஒரு ஜம்ப் போட்டார். ஸ்கோருக்கு பண்ணியிருந்தார் அப்படின்னா லோன்லேருந்து நம்மளை வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. யூபி யூனிவர்சிட்டி 9 ஆலத்தங்கரை 2. படும் மோசமான பாயிண்ட் லீடிங்க. நம்பர் 11 கார்த்திக் வந்திருக்காருங்க. தஞ்சை கலைஞர் கார்த்திக் நம்ம டீமுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரா? ஐயோ, அவரும் வெளியே போயிட்டாருங்க செல்ஃப் கட்டிங்கில். இன்றைக்கி என்ன ஆச்சு? யார் சோனியை வச்சா? ஆலத்தங்கரை டீம் ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடுதே. பார்க்கலாங்க, கிவ் அப் கொடுப்பாங்களா? கம்பேக் ஆலத்தங்கரை வருமா அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 4 ஆடுறாரு யூபி யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கோர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரைடு. அவர் மைனஸ் ஆட போகிறாரா பார்க்கலாம். மறுபடியும் உள்ளே வராரு, அழைச்சி பார்க்குறாரு, மைனஸ் ஆடுறாருங்க. தேர்ட் ரைடு போய்ட்டு மைனஸ் ஆடுறாரு. ரைட் அவுட் கொடுக்கணுமே கொடுத்துருக்காங்க. யா ரைடா டவுன். தலைவர் கவனிக்கல போல தேர்ட் ரைடை. நம்பர் 11 கார்த்திக் இந்த இடத்துல ஜம்பை போட்டு ஸ்கோரை எடுத்துகிட்டு வருவார்னு பார்த்தா இப்போவும் மாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட என்ன 4-5வது ரைடு மாட்டியிருக்காரு இந்த இடத்துல. 4வது ரைடு மாட்டியிருக்காரு கார்த்திக். என்னங்க சொல்கிறது? ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக போயிட்டுருக்குது. நம்பர் 26 யூபி யூனிவர்சிட்டியிலேருந்து ரைட் ஆடினார், இப்போ லெஃப்ட் ஆடிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர்னு நினைக்கிறேன். இவரை டேக்கிள் பண்ணுவாங்களா நம்ம ஆலத்தங்கரை டீம் அப்படின்றத பார்க்கலாம். டச் நிகழ்த்தியிருக்காருங்க அந்த இடத்துல. லெஃப்ட் காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் வாங்கியிருக்காரு. லேசான டச் அப்படின்னு சொல்ல முடியாது, பர்பஸாக தொட்டுட்டு போயிருக்காரு. நம்பர் 26 பார்த்திங்கன்னா நம்பர் 2 தமிழ்மணி ஆலத்தங்கரை டீமுக்காக ஸ்கோர் பண்ண போயிருக்காரு. ஸ்கோர் பண்ணியிருக்காரா? இல்லைங்க, டேக்கிள் பண்ணிட்டாங்க. லைன் பக்கத்தில் வந்துட்டு இது அவரோட கேர்லெஸ்ஸாக இல்லை டிஃபெண்டரோட கிடுக்கு பிடியா அப்படின்றது தெரில. டேக்கிள் பண்ணப்பட்டு 1 பாயிண்ட் கோஸ் டு யூபி யூனிவர்சிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது நம்பர் 18 அர்ஜுனன் லெஃப்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண வந்தார். அவரையும் அடித்து வெளியே தள்ளிட்டாங்க. ரொம்ப படுமோசமான பாயிண்ட் லீடுங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மேட்ச்சு கன்ஃபார்மாக நம்ம தோக்க வேண்டியதான் அப்படின்றது ஆடியன்ஸுக்கே தெரிய வந்துடும். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் விதமாக ஒரு 2 பாயிண்ட் வந்திருக்கு. மாரிமுத்து லெஃப்ட் கவர் அருமையான ஒரு டேக்கிள் பண்ணி நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கட்டிங் ஆகிருக்காரு யூபி யூனிவர்சிட்டி பிளேயர். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போவும் கூட 2 பாயிண்டாக வந்துருமா அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 4 நிஷாந்த் அருமையான ஒரு வால்ட் அடித்தார். அடித்து பாயிண்ட் கிடைக்கலைங்க. டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பிளேயர்ஸும் போய் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 15 யூபி யூனிவர்சிட்டி ஆலத்தங்கரை 6. ரொம்ப மோசங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த ஒரு டேக்கிள் கொடுத்துருக்காங்க, அடித்து எடுத்திருக்காங்க ஆலத்தங்கரை.
7 கூட ஒரு வெற்றி புள்ளி எடுத்திருக்காங்க. அதே மெயின்டைன் பண்ணி அப்படியே வருவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இவர் வந்து மைனஸ் ஆடினாலே போதுங்க. டிஃபென்ஸ் கொஞ்சம் செட் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து மைனஸ் ஆடிட்டு பொறுமையாக ஆடலாம். வரக்கூடிய ரைட் எல்லாமே வந்து மாட்டினாங்கன்னா ஒரு கேம் பிளானே இல்லாத மாதிரி ஆடின மாதிரி இருக்குங்க இந்த மேட்ச்சு. உண்மைக்கு டீமே ரொம்ப வாஷ் அவுட் மாதிரி இருக்குது. அவங்க 16 பாயிண்ட் போயிட்டாங்க, இவங்க இப்போ தான் 7 பாயிண்ட்டே வந்திருக்காங்க. 11 பாயிண்ட்டு லீடு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மட்டுமே. என்ன நடக்குதுங்க? நம்பர் 2 தமிழ்மணி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாமல் மைனஸ் தான் ஆடிருக்காரு. ஸோ ஆடலாம், மைனஸ் ஆடலாம், பிரச்சனை இல்லை. தேர்ட் ரைடு ஆட வச்சு பிடிச்சிக்கலாம். அப்படி கேமாக கூட ஆடினா கூட ஓரளவுக்கு போகுங்க. இவங்க என்ன ஆடுறாங்கன்னே தெரில. இங்கே பாருங்கள், இப்போ கூட 2 பாயிண்ட் அடிச்சு விட்டாச்சு. லெஃப்ட் கார்னராக இல்லை, ரைட் ஆச்சு. நம்பர் 2 அஜய் அடிச்சு விட்ருக்காரு அந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 தமிழ்மணி ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா இந்த வாட்டியாவது? அவ்வளோதாங்கிற டீமுக்கு உள்ள அழகாக போய் பண்ணார், ஆனால் வெளியே வர முடியல. டேக்கிள் பண்ணிட்டாங்க யூபி யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ். ரொம்ப மோசமாக இருக்குங்க. செகண்ட் லோனும் போகுதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 லோன் போயாச்சு. கம்பேக் கொடுங்க அழத்தகிற பிளேயர்ஸ். கார்த்திக் ஏதாவது பண்ணுங்க கார்த்திக். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த செகண்ட் ஹாஃப் தொடங்கலை. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த டைமில் கொஞ்சம் பாயிண்ட்டை நெருக்கி கொண்டு வந்தாங்க, ஒரு 15 பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கார்த்திக் ஸ்கோர் பண்ணுவாரா அந்த அளவுக்கு அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அருமையான ஒரு போனஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அழத்தங்கரை 8, யூபி யூனிவர்சிட்டி 22. எங்கே இருக்குது பாருங்கள் ஸ்கோரு. எடுக்கணும், கஷ்டப்பட்டு எடுக்கணும், எப்படியாச்சும் எடுக்கணும். இல்லைங்க, எடுக்கணுன்றப்ப தான் டிஃபென்ஸு தப்பு பண்ணுறாங்க. ஐயோ, இப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம், நானும் விறுவிறுப்பாக பார்த்துட்டே இருக்கிறேன் மேட்ச்சு டைட் ஆகுமா அப்படின்றத. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஆடுறான்னு நினைக்கிறேன். வெளியே ரிலீஸ் வச்சுருக்காரு, ஏன்னா 2-3 வாட்டி உள்ளே போய் 2 குத்து வாங்கிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு டச் பாயிண்ட் எடுத்துருக்காரு. அந்த பிளேயர் இல்லைன்றாரு, இருந்தாலும் அம்பேஸ் கொடுத்துருக்காங்க, தொட்டிருக்காரு அந்த இடத்துல கார்த்திக். அழத்தங்கரை 9, யூபி 23. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபி பிளேயர்ஸ் அடிச்சு விட்ருக்காங்க. ஒய்பி யானோபயா யூனிவர்சிட்டி. நான் தான் யூபின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னங்க மேட்ச்சு இப்படி போயிட்டுருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருச்சு. கார்த்திக் ஆடுறாரு, ஸ்கோர் பண்ணுவாரா நம்ம டீமுக்கு இதை பார்க்கலாம். ஜம்ப் பண்ணி அவாய்டு வச்சு ஆடுறாரு. நல்ல ஒரு டாக்டிக்ஸ் தான், இருந்தாலும் இந்த இடத்துல அருமையான ஒரு டுக்கி போட்டார். ஐயோ, டேக்கிள் ஆகிட்டாருங்க இந்த இடத்துல. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அழத்தங்கரை டீம். ஒய்பி யூனிவர்சிட்டி ரொம்ப நிதானமாக ஃப்ரீயாக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இத்தனை பாயிண்ட் முன்னிலையில் இருக்கிறப்ப எதுக்கு அவங்க ரஷ் பண்ணணும், நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் இந்த இடத்துலையும் என்ன நடக்குது? பிளேயர் ஃப்ரீயாக உள்ள ஆடுறாரு. பார்க்கலாம் இவர் இந்த டைம் பிடிப்பாங்களா. ஆக்சுவலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் பிளேயரை ஏதாவது சூடுபடுத்தி நம்ம பாயிண்ட் எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். டிஃபென்ஸ்லேயும் சரி அஃபென்ஸ்லேயும் சரி அந்த மாதிரி இருக்கணும். இப்போ கூட சேசிங் அடிக்கலாம், அவரை அடிக்கல பாருங்கள், பொறுமையாக ரைட் ஆட போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கனாலே போதும். ஓரளவுக்கு மேட்ச்சு அழகாக நம்ம எடுக்கிற மாதிரி சாதகமாக வந்துகிட்டே இருக்கும். சின்ன கிடைக்கிற பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாமல். அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் டவுன் ஆகிட்டாருங்க. 30 செகண்ட்ஸ் ஆனப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் போகுது, இங்கே ஒரு பாயிண்ட் போகுது. நம்பர் 18 அர்ஜுனன் மைனஸ் ஆட போனாரா இல்லை ஸ்கோர் பண்ண போகிறான்னு தெரில. அவர் போயிட்டு கட்டிங்கில் விழுந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மினிட்ஸே கொடுத்தாச்சு. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடியும் தருவாயில் உள்ளது. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அழத்தகரை 9, ஒய்பி யூனிவர்சிட்டி யானோபயா யூனிவர்சிட்டி 27. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா யார் அது வெளியே போனது? நம்பர் 2 தமிழ்மணி. ரொம்ப ஒஸ்ட்டுங்க இந்த மேட்ச்சு, ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம பிளேயர்ஸு பாயிண்டே எடுக்கலை, எல்லாரிடமே போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்பி யூனிவர்சிட்டியிலேருந்து புதுசாக ஒரு பிளேயர் ஆட வந்திருக்காரு. நம்பர் 4 ரைட் அஃபென்ஸ் கட்டிங் தலாபி போயிருக்காருங்க. அப்படி ஒரு பாயிண்ட் வந்துருக்காங்களுக்கு. அழத்தங்கரை இப்போ தான் ஒரு 10 பாயிண்ட்டே எட்டியிருக்காங்க. லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டைமில் நம்ம 10 பாயிண்ட்டு, ஒய்பி யூனிவர்சிட்டி 28. ரொம்ப கஷ்டம்தாங்க. சீரியஸ் சுச்சுவேஷனில் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க அழத்தகரை கபடி டீம். பார்க்கலாம் ட்ரிப்பு போட்டு கம்பேக் கொடுப்பாங்களா. கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலெலாம் நீங்கள் கம்பேக் கொடுத்தாலும் படமே ஓடாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் கொடுத்தாச்சு, இன்னும் 1 நிமிஷம் கொடுப்பாங்க. இன்னும் 2 ரைடு முடிஞ்சிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா மேட்ச்சே முடிஞ்சு போயிடும். லெஃப்ட் அஃபென்ஸ் நம்பர் 4 நிஷாந்த் இந்த டைமில் ஸ்கோர் பண்ணலைங்க. இந்த டைம்லேயும் ஸ்கோர் பண்ணலை. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க அழத்தங்கரை டீமோட சிச்சுவேஷன். பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்பர் 18 வந்திருக்காரு, மதுரையை சேர்ந்த ஒரு ரைட் அஃபென்ஸ்.
மோஹித் ஸ்கோர் பண்ணலை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆடிட்டு போயிருக்காரு. ஆடி பார்த்துருக்கலாமே, இவ்வளோ பாயிண்ட் லீடில் அவங்க இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச சப்ஸ்டிடியூஷனில் வந்து ஆடி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட் கொடுத்துட்டாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரேட்டில் மேட்ச் முடிஞ்சிடும். நம்பர் 4 ஆடுறார் லெஃப்ட் அஃபன்ஸ். என்ன நடக்குது இந்த இடத்துல? என்ன நடக்கும்? அவர் மைனஸ் ஆடிட்டு போவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ரைடு அடிப்பாங்க, இல்லைனா அவர் மேட்ச் முடிஞ்சிடும். ரொம்ப சேடாக போச்சுங்க இந்த மேட்ச். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் வியூவர்ஸ் கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் தரமான ஒரு கண்டென்ட் வரும். ஓகேவா? நல்ல ஒரு மேட்ச்சை உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அலத்தக்கரை டீம் பிளேயர்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால தோற்றுட்டாங்க. கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாதிரி தெரியல இந்த இடத்துல.